Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். This morning I would like to take your attention to Acts chapter 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். After a certain few months that I have been ministering out of India, I am back again in Chennai. இந்தியா முழுக்கும் மற்ற ஊர்களுக்கும் போயிட்டு சில மாதங்கள் நான் வந்து ஊழியத்தில் இருந்தேன். இப்போது திரும்ப சென்னைக்கு வந்திருக்கிறேன். And that's why we wanted to give you a nice word today to YouTube channel. ஆகையினால தான் நாங்கள் ஒரு நல்ல அருமையான தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கு கொடுக்க விரும்புகிறோம். Let your families be blessed. இந்த குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Welcome everybody who are watching on YouTube. யூடியூப் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Many thousands are watching. ஆயிரக்கணக்கான பேர் இதை கவனிக்கிறாங்க, பார்க்கறாங்க. This link is going all over the world. This link, இந்த இணைப்பு தளம் உலகம் முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. America, South Africa and Malaysia and many countries in Europe. சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற அநேக தேசங்களுக்கு நம்ம ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். God bless you all and I love you. தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களை நான் நேசிக்கிறேன். This morning the Lord gave me this word. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். That many are in their lives, they are being stuck in a situation. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க சூழ்நிலையில அப்படியே தேங்கி நின்று விடுகிறார்கள். They are being stagnated. அவர்கள் அப்படியே தேங்கி நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். Their minds are arrested. அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் அப்படியே ஒன்றும் செயலிழந்து போயிருக்கிறது. Their hearts are polluted. They cannot breathe the essence or the breath of God. அவங்களுடைய இருதயங்கள் முழுதுமாக தீட்டு கரைப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தினுடைய சாராம்சங்களை அவர்கள் அனுபவிக்க கூடாமல் போகிறது. If you feel that you are stagnated, அந்த மாதிரி நீங்கள் தேங்கி இருக்கிறது போல நிறுத்தப்பட்டது போல நீங்க உணர்வீர்களானால் this word is for you. இன்றைக்கு இப்போது கொடுக்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். God is going to heal you today. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும். God is going to bless you today. தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். God is going to change your life today. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். God is going to reposition you today. வாழ்க்கை உங்களை மறுபடியும் சீரமைத்து வைக்கும். நல்ல விசுவாசமா கரங்களை தட்டி ஆண்டவர் என்னை என் குடும்பத்தை மாற்ற போகிறார். மறுபடியும் நான் எழுந்து பிரகாசமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய போகிறேன். Yes, I cannot be stagnated. நான் நிச்சயமாக இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்க போவதில்லை. In Acts chapter 3, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல as we read the passage there, அங்க ஒரு பகுதியை நம்ம வாசிக்கிறோம். Peter and John went up together into the temple at the hour of prayer, being the 9th hour, the Bible says. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம் என்று வேதம் கூறுகிறது. And a certain lame man from his mother's womb was carried, whom they laid him daily at the gate of the temple, which is called Beautiful. 3ஆம் அதிகாரத்துல 1-2 அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். He was lame from his mother's womb. அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். He was laid at the gate. அவன் அந்த அலங்கார வாசலண்டில வைக்கப்பட்டவன். Which is called Beautiful. அது வந்து அழகான வாசல் என்று அழைக்கப்படுகிறது. And he used to ask alms for the people who entered into the temple. அந்த தேவாலயத்துக்குள்ள போகிறவர்களிடத்துல வந்து பிச்சை கேட்கும்படிக்காக இருந்தவன். In verse 3 it says, 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, who seeing Peter and John about to go into the temple, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது, and Peter and John they fastening his eyes upon the lame man, பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். and Peter and John said to one another, அவர்களிடத்தில் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், look at us, எங்களை நோக்கி பாரு, what can we give this lame man? இந்த சப்பானியா பிறந்தவனுக்கு நாங்கள் என்னதான் கொடுக்க முடியும்? In verse 5 it says, 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, he gave his attention to expect to receive something from them.
அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். The world is expecting something. கவனிங்க, உலகம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Church is expecting something. சபை ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Pastors and leaders are expecting something. போதகர்கள், தலைவர்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். But they couldn't achieve that moment to receive it. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த சமயத்தில் அவர்களால் சாதிக்க முடியாமல் போகிறது. Are you expecting something today? நீங்கள் ஏதாவது இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, the lame man saw Peter and John. சப்பானியான பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். Peter and John saw the lame man. பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை நோக்கி பார்த்தார்கள். So there is an eye contact. அங்க ரெண்டு பேருக்கும் கண்கள் பாருங்க எப்படி தொடர்பு படுத்துகிறார்கள். There is a visual communication. அந்த இடத்துல பார்வையிலேயே ஒரு விதமான தொடர்பு கொள்கிறார்கள். If you could see it, நீங்கள் அதை பார்க்க முடியுமானால், you will perceive it. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். If you will perceive it, நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்களானால், you will have the deposit of it. அதை நீங்க உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொள்ள முடியும். If you will have a deposit of it, அது உங்களுக்குள்ள வைக்கப்படுமானால், it will raise your standard. அது உங்களுடைய ஸ்தானத்தை உயர்த்தும். Hallelujah. Hallelujah. இந்த சொன்ன காரியங்கள் இன்னும் உங்களுக்கு விளங்கலை, என்ன பார்த்து கொண்டே இருக்கீங்க. இதுல சில ஆழங்களான சத்தியங்கள் இருக்கிறது, உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். I want to give you the deep truth of this word. இந்த வசனங்களிலே சில ஆழமான உண்மைகள், சத்தியங்கள் இருக்கிறது. அதை நான் விளக்கமாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு வேணும்னா ஒன்னு பார்க்கணும். Hallelujah. 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 You have seen all the unwanted in life, and we have not expected or received any good thing from them. ஆகினால அதுனா எதிர்பார்க்கறதை எதுமே நன்மையா நீ பெற்றுக்கொள்வதில்லை. We saw our relatives. ஒரு சொந்தக்காரங்களை பார்க்கறீங்க, We didn't get anything. எதுவும் பெற்றுக்கொள்வதில்லை. We saw our neighbors. நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கறோம், We didn't get anything. அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. But when the lame man saw Peter and John, ஆனா நல்லா கவனிங்க, இந்த சப்பானியானவன் பேதுருவும் யோவானையும் பார்க்கும்போது, whenever you see a radical people, கவனிங்க, அந்த மாதிரியான சாதிக்கிற ஜனங்களை நீங்க பார்க்கும்போதெல்லாம், whenever you see anointed people, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை நீங்க பார்க்கும்போதெல்லாம், whenever you see something different from heaven is dropping on people, பரலோகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான காரியத்தை எல்லாம் நீங்கள் காணும்போதெல்லாம், அது சாதாரணமான நேரம் இல்ல. கர்த்தர் உங்களுக்கு அருள பண்ணுகிற, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற, உங்களுடைய சரித்திரங்களை மாற்றி அமைக்கிற, there is something change that happens. நிச்சயமாக ஒரு முற்றிலுமான ஒரு காரியம் அங்க மாற்றப்படுகிறதாக இருக்கிறது. Peter fastening his eyes upon the lame man. நல்லா கவனிங்க, பேதுரு அந்த சப்பானியை உற்று பார்த்தான். What kind of a அது என்னங்க இது? contact is that? அது என்ன இது? உற்று பார்த்தான்னா ஓகே, ஆனா அவர் உற்று பார்த்தான்னா அப்ப என்ன மாதிரியான கண் பார்வை தொடர்பு பாருங்க. When we see a lame man at the road, கவனிங்க, நம்ம சப்பானிகளை ரோட்ல போகும்போது பார்க்கும்போது, we'll give the change. நம்ம ஏதோ ஒரு காசு கொடுக்கிறோம். With that the contract is over. அதோட அந்த தொடர்பு முடிஞ்சு போயிடுச்சு. I don't know you and you don't know me. எனக்கு உன்னை தெரியாது, உனக்கு என்ன தெரியாது. But we are bunch of different crowd. நம்ம ஒரு வித்தியாசப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை பார்த்தோம்னா அதை சாதிக்காம விட மாட்டோம். அப்படிப்பட்ட கிருபை என் தேவன் உங்கள் மேல். Hallelujah. When I see something, நான் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, I need to bring a solution. அதை நிச்சயமாக அது தீர்வு கொண்டு வருவேன். Hallelujah. 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 சபை முடிவு கட்டும். சபையோர் அவங்க ஜெபத்தினால் மாற்றங்கள் வரும். ஆமென். கரங்களை தட்ட மாட்டீங்களே. உங்க ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது, நீங்க எதிர்பார்க்க வல்லமை இருக்குது, உங்க விசுவாசத்துக்கு வல்லமை இருக்குது. ஏனென்றால் எங்கள் இந்த நாளிலே கர்த்தர் அருள பண்ணுகிற வித்தியாசமான தேவ மகிமை ஜனத்தின் மேல் இருக்கிறது. There is a different level of glory. வித்தியாசப்பட்ட ஒரு அளவு கடந்ததான ஒரு மகிமை ஜனங்களிடத்தில் இருக்கிறது. What I'm trying to say, அதாவது இந்த போஷனை வெச்சு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, you have not watched out to give a solution or a miracle for somebody. கவனிங்க, நீங்கள் ஒருவருக்கு பார்த்துட்டு அற்புதங்களை செய்யத்தக்கதான கவனிக்கிறவளாக இருக்கிறீங்க. Hallelujah. Hallelujah. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம், ஆனா உள்ள போய் ஜெபிக்க தோணல.
பிச்சைக்காரனை பார்த்தோம், அவனுக்கு வெறும் காசு பத்தாது, அவனுக்கு இயேசு வேணும். Hallelujah. Hallelujah. You can change somebody's life. சும்மா போயிட்டு வந்து பார்க்கிறதல்ல, ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றக்கூடியவர்களா. When you see a hospital on the road, நீங்க ஆஸ்பத்திரியில ஒரு கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது ரோட்ல, your anointing must jump into that place. நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமானது எடுத்து கொண்டு வரும். Peter and John, they showed the love of Christ in action. பேதுருவும் யோவானும் கிறிஸ்துவினுடைய அன்பை செயலிலே வெளிப்படுத்தி காட்டினார்கள். They stopped, அவங்க நின்னார்கள். their walk for the lame man. அந்த சப்பான் இருக்கிற இடத்துல நடந்து சென்றார்கள். They stopped. They both stopped in that very place. ரெண்டு பேருமே அந்த இடத்துல நின்றார்கள். ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம். He gave them expecting to receive something. That lame man was so hungry. He was desperate for his miracle and he was expecting something to receive. அந்த சப்பானியானவன் மிகவும் பசி தாகத்தோடு கூட இருக்கிறான். எதையாவது வாங்கி கொள்ள வேண்டும் என்று மிகவும் அவன் ஆவலோடு கூட இருக்கிறான். அதனால தான் எதையாகிலும் கிடைக்குமா என்று அவர்களை நோக்கி பார்த்தான். The word hunger is different. The word hunger is different. கவனிங்க, உலகத்துல இருக்கிறவங்களுடைய தாகம் வித்தியாசமானது. Spiritual hunger is different. ஆனா ஆவிக்குரிய தாகம் என்பது வித்தியாசமானது. இந்த சபையில யாராவது ஆவிக்குரிய தாகமா இருக்கிறீங்களா? என் மேல அக்கினி வராதா? என் மேல எழுப்புதல் வராதா? என் மேல ஆவியானவர் வர மாட்டாரா? எனக்குள்ள தேவ வார்த்தை இடைப்படாதா? தேவ வசனம் என்னால கேட்க முடியலையே, தேவனுடைய சத்தம் எனக்கு கேட்கணுமே என்ற ஒரு பசி தாகம் உண்டா? Is there anybody is hungry for the word of God? தேவனுடைய வார்த்தைக்காக யாராவது பசி தாகம் கொண்டவர்களாக இருக்கிறீர்களா? Very strict miracle they administered for the lame man. பாருங்க, அந்த சப்பானிக்கு உடனடியான விரைவான ஒரு அற்புதம் நடந்தது. They administered a very strict miracle. கவனிங்க, அவர்கள் வந்து அப்படியே கடுமையான ஒரு அற்புதத்தை செய்தார்கள். You know what they said? என்ன சொன்னாங்க தெரியுமா? We are not going to give you money. நாங்க பணம் பொருள் வெள்ளி எல்லாம் கொடுக்க போறதில்லை. We are not going to carry you like others because you are lame. மற்றவங்கள கொண்டு போயிட்டு நீ சப்பானியா இருக்கறத தூக்கி கொண்டு போறதில்லை. We are not going to bathe you or change your dress. அல்லது உன்னுடைய உடையை நாங்கள் மாற்றி கொண்டு மாத்த போறதில்லை. And they gave the instruction to the lame man. அந்த சப்பானியை பார்த்து ஒரு விதமான அறிவுரையை கூறினார்கள். In verse 6 it says, 6ஆம் வசனத்துல சொல்லுகிறது, then Peter said, பேதுரு சொன்னான் to the lame man, அந்த சப்பானியை பார்த்து, silver and gold I do not have. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. Silver and gold you do not have. வெள்ளியும் பொன்னும் உங்களிடத்திலும் இல்லை. What do you have today? உன்னிடத்தில் என்ன இருக்குது? We have the name of Jesus. இயேசுவின் நாமம். We have the name of Jesus. இயேசுவின் நாமம். We have the name of Jesus. இயேசுவின் நாமம். We have the name of Jesus. இயேசுவின் நாமம் இருக்கிறது. சுகம் வேண்டுமா? இயேசுடைய நாமம் போதும். உனக்கு பலன் வேண்டுமா? இயேசுடைய நாமம் போதும். All we need is the name of Jesus. நமக்கு தேவையானவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இருக்கிறது. Hello, somebody who is searching for a miracle. கவனிங்க, உங்கள சில பேர் வந்து அற்புதத்துக்காக தேடிக் கொண்டிருக்கிறீங்க. Today, இன்றைக்கு, right this moment, இந்த சமயத்துல, this very second, இந்த நொடியில just mention the name of Jesus. சும்மா இயேசுவின் நாமம் என்று சொல்லி பாருங்களேன். சபையெல்லாம் கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று சொல்ல போறோம். எங்களுக்கு அந்த ஒரு நாமம் போதும். இயேசுவே, வானத்தின் மேல் பூமியின் கீழ் எங்களுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. இயேசுவே is all sufficient for us. இயேசுவின் நாமம் நமக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆபத்துல காப்பாத்த இயேசு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In the times of danger, Jesus is ஆபத்து there. காலத்திலே இயேசு கிறிஸ்து In இருக்கிறார். the times of sickness, Jesus is வியாதியின் there. கட்டத்திலே இயேசு இருக்கிறார். In the times of depression, Jesus is வயிற்றிற்கான there. காலத்திலே இயேசு இருக்கிறார். Peter said, பேதுரு சொன்னாரே, silver and gold we do not have. வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லப்பா. பிச்சை எடுக்கிறவனுக்கு பணம் தேவை. பிச்சை எடுக்கிறவனுக்கு தங்கம் அவசியமா இருக்கிறது. ஏன்னா அவன் பணக்காரன் அவன் ஆசைப்படுகிறான். ஆனா இன்னைக்கு பேதுரு சொல்லுகிறான், அவங்ககிட்ட எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனா அதற்கும் மேலான ஒன்று இருக்கிறது.
something different I have, the name of Jesus. வெள்ளி பொன்னுக்கு மேலான ஒரு வித்தியாசமான ஒன்னு இருக்கிறது, அதுதான் இயேசுவின் நாமம். Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை தட்டி 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 தட்டி, எனக்கு பணம் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம். I don't want money, I don't want status, எனக்கு அந்தஸ்து வேண்டாம். I don't want friends, எனக்கு friend வேண்டாம். I don't want big things in life. எனக்கு எந்த விதமான வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வேண்டாம். My savior is there. எனக்கு இரட்சகர் இயேசு போதுங்க. என்னை மீட்டெடுத்த ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார். என் மேல் மனதுருக்கி கரம் நீட்டி என்னை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அதற்கு மேல என்ன வேணும்? What more I need? I have Jesus. எனக்கு இயேசு இருக்கிறாரே, இயேசுவை தவிர அதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? Hallelujah. Hallelujah. Silver, வெள்ளி, gold, பொன்னு we do not have. We do not have. நமக்கு வேண்டியதில்லை. அற்புதத்தை கொடுக்க போனவனுங்க, ஜெபிச்சமா அற்புதம் நடந்துச்சா வீட்டுக்கு வந்துடணும். ஆனா ஏன் வெள்ளியும் பொன்னும் சொல்றாங்க? Why did they emphasize? கவனிங்க, நீ எழுந்து நடப்பா சொன்னா எழுந்து போயிட்டு இருப்பாரு அவரு. அத சொல்றதை விட்டுட்டு வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைன்னு ஏன் அவங்க சொன்னாங்க? முதல் எடுத்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அதே உன் மைண்ட் எல்லாம் இந்த தேவையில்லாத காரியத்தின் மேலே இருந்துச்சுன்னா அற்புதம் நடக்காது. உன் எண்ணம் எல்லாம் இந்த சின்ன காரியங்கள் மேலே இருந்துச்சுன்னா ஆண்டவர் வர முடியாது. உன் எண்ணம் எல்லாம் எப்படி வாங்கலாம், எப்படி செய்யலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், இதெல்லாம் தவிர்த்து விட்டு இயேசு 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 என்கிற துடிக்கிற உள்ளத்திற்கு அற்புதம் 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 அற்புதம். That's why our minds should change. ஆகையால தான் நம்முடைய எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் மாற வேண்டும். ஐந்தாவது வசனம். Expecting to receive something. ஏதாயிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கரெக்டான காரியத்தை செய்தான். அதுல he did the right thing. சரியான காரியத்தை தான் ஏதிருக்கார். But his expectation was material. காரணம் என்னன்னு கேட்டா அவனுடைய எதிர்பார்ப்பு வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, உலக சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. Have you come for some materialistic blessing to God? ஏதாவது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பொருள் உதவி உலக பிரகாரமான காரியத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களா? Have you come into the sanctuary, into the presence of the Lord for some materialistic things? ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா என்று நீங்க தேவ சமூகத்திலே சன்னிதானத்திலே வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? It is not the material. அது வந்து பொருளான காரியம். It is not the blessing. அது ஒரு ஆசீர்வாதமான காரியம் அல்ல. It is not the healing. அது ஒரு சுகமும் அல்ல. It is not the deliverance. அது ஒரு விடுதலையும் அல்ல. It is not the breakthrough. அது ஒரு திரும்புபணியும் அல்ல. Looking unto Jesus, இயேசுவை நோக்கி பார்ப்பது. the author and the finisher of your faith. உங்களுடைய விசுவாசத்தையும் துவக்குனவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கிறது. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் வீடு வாங்கலாம்னு கவலைப்படுறீங்க? எத்தனை பேர் கார் வாங்கலாம்னு கவலைப்படுறீங்க? எத்தனை பேர் பணம் சேர்க்கலாம்னு கவலைப்படுறீங்க? இந்த கவலையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிட்டு இயேசுதான் என் வாழ்வு, இயேசுதான் என் பேச்சு, இயேசுதான் என் மூச்சு, உங்க வாழ்க்கை வாருமானால் எல்லாமே உன் பக்கமாய் வந்துவிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவையும் கூட கூட்டி தரப்படும். Expecting to receive something from them, the lame man. கவனிங்க, அந்த சப்பானியானவன் அவர்களிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். And then Peter says, பிறகு அதுக்கு பேதுரு சொல்றாரு, because you are expecting to receive, ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்வதற்கு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. application number 1, முதலாவது நிபந்தனை, nothing material I can give you. ஒண்ணுமே உங்களுக்கு கொடுக்கிறது என்கிட்ட இல்ல. I give you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே of Nazareth, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே rise up and walk. எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். rise up and walk. எழுந்து நட. இன்றைக்கு நிறைய ஜெப வாழ்க்கை மூட ஜெப வாழ்க்கையா இருக்கிறது. முடவனுடைய ஜெப வாழ்க்கை போல இருக்கிறது. குருடனுடைய பார்வை எப்படி குருடா இருக்கிறதோ அத போல ஜெப வாழ்க்கை இருக்கிறது. ஆனா பேதுரு சொல்லுகிறான், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. எழுந்து நட. எழுந்து நட. rise up and walk. எழுந்து நட. Church, rise up and walk. சபையே எழுந்து நட.
believers, rise up and விசுவாசிகளே walk. எழுந்து நடங்க. Pastors and leaders and போதகர்களே, bishops, தலைவர்களே, bishops and prophets, கண்காணிப்பாளர்களே, தீர்க்கதரிசியானவர்களே, rise up and walk. எழுந்து நடங்க. Don't be stagnated. அப்படியே இருக்கிற இடத்திலே நின்னு கொண்டு இருக்காதீங்க. Lame man sitting at the church gate for a long time. கவனிங்க, இந்த சப்பானியானவன் இந்த தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலண்டையில ரொம்ப வருஷமா உட்கார்ந்து நிற்கிறான். சிலவங்க எல்லாம் செய்வாங்க, அழகா செய்வாங்க. தனிப்பட்ட நபர் அவங்க ஆகும்போது அவங்க ரூம்ல முடவனை போல ஆகிவிடுவார்கள். They become lame. They can cook, they can keep the house well, they can bring all the guests well, receive them with a lot of love and hospitality, everything they can do. But when everything is said and done, they become lame. சமைப்பாங்க, வெளியில இருக்கிறவங்கள கூட்டின்னு வந்து வீட்டுல சாப்பாடு கொடுப்பாங்க, வீட்டை சுத்தமா வச்சுப்பாங்க, எல்லாம் செய்து முடிச்சிட்டு தனிமையா வீட்டுல இருக்கும்போது சப்பானிய போல இருப்பாங்க. ஒரு போராட்டம் வரும் பொழுது நீ யார் என்று தெரிந்துவிடும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது உன் விசுவாசம் எந்த அளவில் இருக்கு என்று தெரிந்துவிடும். யாராவது ஒருத்தர் உன்னை ரொம்ப கடினமா ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீ யார், என்ன திருப்பியும் பேச போற, உன் கோபம் எப்படிப்பட்ட கோபம், உடனே எப்படி நீ அவங்க கிட்ட பதில் சொல்ற, நீ யார் என்று தெரிந்து விடுகிறது. நீ ஒரு முடவன். சீக்கிரமா கோபப்படுறவங்க ஒரு முடவன், சீக்கிரமா எடுத்துரிச்சு பேசுற முடவன். திங்கட்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம், புதன் வியாழன் வெள்ளி ஜெபம் இல்ல, முடவன். சபைக்கு 2 வாரம் வருது, 2 வாரம் வராது, முடவன். Lame. Because they can't do continually what they have to do. என்னன்னா அவங்க செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தொடர்ந்தேர்ச்சியாகவே அவங்க செய்ய முடியல. There is no spiritual consistency. அவங்களுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரியதான தொடர்ந்தேர்ச்சி இல்ல. இல்ல, ஆவிக்குரிய தொடர்ச்சி இல்ல. பக்கத்து மா சொல்லுங்க, நீங்க திடீர்னு மாறுறீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு நீங்க பேசுறீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு கோபப்படுறீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு என் முகத்தை பார்த்துட்டு பார்க்காம போறீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. There is a different person in you. கவனிங்க, ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசப்பட்ட மனுஷன் உள்ள உட்காந்துக்கிறான். அப்படின்னா சுயம் என்கிற ஒரு தோலை பித்து எடுக்க வேண்டும். Self must be denied. அந்த சுயம் முற்றிலுமாக மறுதலிக்கப்பட்டு சாக வேண்டும். சுயம், நான் என்ன இப்படி சொன்னா அவ்வளோதான். ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க முகத்தை கூட நான் அவங்க அந்த தெருவில் போன கூட நான் போக மாட்டேன். சுயம். இது கிறிஸ்துவின் நேச்சர் அல்ல. It is not the character of Jesus or the nature of Jesus. யாரோ உங்களுக்கு பயங்கரமான பாதகம் பண்ணிட்டாங்க. Somebody has done something terrible to you. You can do something extraordinary for them behind their back. நீங்க தெரியாத மாதிரி நன்மை செஞ்சுட்டு அப்படியே மறைஞ்சிடணும். நீங்க செஞ்ச அந்த நன்மை அது ஆசீர்வாதமாய் உன்னை தேடி வரும். ஆசீர்வாதமாய் உன்னை தேடி வரும். ஆமா, எஸ் எஸ் எஸ். பயங்கரமான காரியங்கள் செய்யலாம். நன்மையாய் நீ அதை வெல்லு. நன்மையாய் நீ அதை வெல்லு. What they meant to do bad and evil for you, you can turn it around and do good for them. உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் அதை நன்மையாக செய்து முடியுங்க. I give you the name of Jesus. Rise up and walk. இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறேன். Now my question. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். He took him by the right hand. வலது கையினால அவனை பிடித்தான். Lifted him up. தூக்கி விட்டான். Why he needs to lift him up? ஏன் அவனை வந்து தூக்கி விடணும்? The name of Jesus is enough to raise up. இயேசுவின் நாமம் வந்து தூக்கி எழும்பதற்கு வந்து போதுமானதாக இருக்குது. Why he needs to touch the lame man to lift him up when he mentioned the name of Jesus before in hand.
கவனிங்க, இயேசுவின் நாமம் ஒன்று இருக்கிறதுனால அதுக்கு முன்பதாக இந்த சப்பானியை தொட்டு தூக்கி விட வேண்டியதாக இருக்கிறது. Sometimes சில சமயத்துல our flesh is wrestling with the spirit. ஆவிக்கு விரோதமாக நம்முடைய மாம்சமானது போர் செய்கிறது. பெரிய தீர்க்கதரிசி டிபி ஜோஷுவா ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், பிசாசு ஓடிடும் ஒரு நபர்கிட்ட இருந்து. ஆனா போய் ஒரு தட்டு ஒன்று கொடுப்பாரு, ஒரு தட்டு, ஆவிக்குரிய ஹோலி கோஸ்ட் டப். அல்லேலூயா, அல்லேலூயா. தலையில ஒரு தட்டு, முதுகுல ஒரு தட்டு, நெஞ்சில ஒரு தட்டு கொடுப்பாரு. You know why he is doing that? ஏன் அந்த மாதிரி தட்டி கொண்டு இருக்கிறாரு உண்டு தெரியுமா? இந்த மாம்ச போராட்டம் ஆவியானவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தொட்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனம். He took him by the right hand, lifted him up, and what happens? Immediately his feet, his ankles and bones received strength. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சில நேரத்தில் அபிஷேகத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கு. There is secrets of mantles for anointing to be increased in you. அபிஷேகங்களுக்குள்ளாக வந்து பெருகுவதற்கு ஒரு சில விதமான ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்க எவ்வளவு பேரை தொட்டு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் வல்லமை உங்களுக்கு பெருகும், அவ்வளவு தூரம் வல்லமை உங்களுக்கு பெருகும். நீங்க யாரோ ஒருவருக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க, அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும். நீங்க யாரோ ஒருத்தருக்கு ஜெபிக்க போறீங்க, அற்புதம் உங்களுக்குள்ள வரும். நீங்க யாரோ ஒருத்தருக்கு ஜெபிக்க போறீங்க, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். He took him by the right hand. அவன் வலது கையினால பிடித்து. ஏன் வலது கை? வலது கை. ஏன் வலது கை? ஏன் வலது கையை பிடிக்கணும்? இடது கையை பிடிக்க கூடாதா? Why right hand? ஏன்? The right hand of God is power. நம்முடைய தேவனுடைய வலது கரம் வல்லமை உடையதாக இருக்கிறது. Hallelujah, 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 Hallelujah. வலது கரத்தை பிடிக்கும் போது இன்னொரு வலது கரம் வந்து தொடும், அவனை வல்லமை வந்து தொடும். Right hand, வலது கை. he took him by the right hand அவனை வலது கையை பிடித்தான் and lifted him up. தூக்கி விட்டான். நடக்க முடியாதுன்னு தூக்குறான். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் சொல்றான், இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டேன், இப்போ உன்னை பிடிச்சிட்டேன், இப்போ உன்னை தூக்குறேன். நான் தூக்கி சொன்ன மாத்திரத்திலே உன் கால்கள், உன் தசைகள், உன் எலும்புகள் பலனடையும். Hallelujah. Hallelujah. You know what he is doing there? என்ன அங்க செய்து கொண்டிருக்கான் தெரியுமா? Peter, பேதுரு partnering with God, partnering with God, தேவனோடு கூட பங்கு கொண்டிருக்கிறான். holding an agreement. கவனிங்க, ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற ஒரு ஒப்பந்தம். Hallelujah. நீங்க பிடிக்கும்போது அவங்க விசுவாசத்தை பிடிக்கிறீங்க. நீங்க பிடிக்கும் பொழுது அது முடன்பாராய் இருக்கிற எல்லா கரடு முரடான மாமிச எண்ணங்களை நொறுக்குறீங்க. ஏன்னா தேவ வல்லமை ரைட் ஹேண்ட். Hallelujah, 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 Hallelujah. விசுவாசிக்க முடியாத, if somebody doesn't believe, it doesn't matter. கவனிங்க, ஒருவர் விசுவாசிக்கலையா, விசுவாசிக்க முடியல, அத பத்தி பரவாயில்ல, It doesn't matter. அது பரவாயில்ல. அவன் விசுவாசிக்கிறானோ இல்லையோ தேவ வல்லமை அவனுக்குள்ள போகுது. Power is going in. தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளாக நுழைகிறது. முடவனுடைய எண்ணம் பணம், முடவனுடைய எண்ணம் நகை. யாராவது போட மாட்டான், 1 கிராம் போட மாட்டாங்களா, அதை விற்று நான் வாழ்வேனே. பட் பீட்டர் அண்ட் ஜான் said, யோவானும் பேதுரும் பார்த்து சொன்னாங்க, பணத்தை காட்டிலும், more than money, பணத்தை விட, more than riches, ஐஸ்வரியத்தை விட, more than riches, ஐஸ்வரியத்தை விட இன்னைக்கு வர்த்திக்கிட்டு சம்பாதிக்கிறான். Some people are dying to earn money. கவனிங்க, பணத்தை சம்பாதிப்பதற்கு கஷ்டப்பட்டு தன்னை வந்து வருத்திக்கிட்டு சம்பாதிக்கிறான். கடைசியில் அதே பணம் தான் ஹாஸ்பிட்டல்ல கட்டி எல்லாம் பில்லா மாறி, ஐயோ சம்பாதித்தேனே டாக்டர் அனுபவித்தார் போ. Hallelujah, 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 Hallelujah. There are a lot of churches. பெரிய சபைகள்ல There are many rich people in the churches. நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க.
Don't be enriching yourself. Don't be enriching yourself. கவனிங்க, நீங்கள் உங்களையே வந்து ஐஸ்வர்யவனாக பணக்காரா இருந்து கொண்டிருக்காதீங்க. Help the poor people. ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. Help the hungry people. பசியோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. When you have lot of food in your fridge, ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஃபுட் இது உணவு வகைகள் இருக்கும்போது, there is somebody who's longing for some little rice. ஏதோ ஒரு சின்ன ஒரு துணிக்கைகள் ஏதாவது ஒரு கிடைக்குமான்னு ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டு வரும்போது, Hallelujah. அவங்களுக்கு அது கொடுங்க. Hallelujah. Hallelujah. உங்க உணவு உங்க உடம்புல பலனாய் மாறணும்னா யாரோ ஒருவருக்கு நீங்க உணவு நீங்க கொடுத்து தான் ஆகணும். Yes. By the grace of God, தேவனுடைய கிருபையினாலே my mom and my dad, என்னுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி கொடுத்தே வாழ்ந்திருக்காங்க. They have given and given and given and they are giving it out. கொடுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They have given it out. What happens when you give and give and give and give? கவனிங்க, இந்த மாதிரி கொடுத்து கொண்டே இருக்க என்ன நடக்குது தெரியுங்களா? உங்க பிள்ளைங்களை நீங்க பெரிய ஸ்தானாதிபதியா மாத்திக்கிட்டே இருக்கீங்க. Is a God of generation and generation and for generation that prosperity will fall upon your children. சந்ததிக்கு மேல பரம்பரைக்கு மேல தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க ஊற்றப்படுகிறது. இப்போ அவன் பிடித்த பொழுது வலது கரத்தில் அவன் எழுந்து உடனே அவனுடைய கால்கள் எலும்புகள் தசைகள் பலன் வந்ததுன்னு போட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் போட்டிருக்குது, அவன் அப்படியே கஷ்டப்பட்டு நின்னான்னு போட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். He leaping up stood and walked and entered into the temple walking and leaping and praising God. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்கள் உடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். Hallelujah. Hallelujah. சபைக்குள்ள இருந்து அவனுக்கு அற்புதம் நடக்கல, சபைக்கு வெளியே தான் நடக்குது. Hallelujah. Hallelujah. எதை நீ உண்மையாய் இங்கே நீ செய்கிறாயோ அங்கே அற்புதமாய் மாறுகிறது. I like the way the lame man witnessed. As soon as he got up, he entered into the church. கவனிங்க, அந்த சப்பானியினுடைய நடத்தையை பாருங்க. எந்த அளவுக்கு உடனடியாக அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டுட்டு அப்படியே வெளியே ஓடி போயிடல, தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியில இருந்து பிச்சை கேட்டவன் குணமாயிட்ட பிறகு தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள போறான். Verse 8 is exercising his faith for a complete wholeness of miracle. 8ஆம் வசனத்துல வந்து முழு அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவன் பெற்றுக்கொண்டதை அவன் பயிற்சித்து அவன் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் உடனே வந்து முழுமையா சுகம் பெறல. அவன் முழுமையா சுகம் பெறதுக்கு முன்பதாகவே அவன் காண்பிக்கணும்னு அவன் நடக்கிறான். எங்க? சபைக்குள்ளே. இங்க போடப்பட்டிருக்கு 8வது வசனம், வாசிங்க பார்க்கலாம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். திருப்பியும் நடந்து குதித்து தேவனை துதித்து அவளுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். அவன் ஏன் குதிச்சான்? ஏன் நடந்தான்? மறுபடியும் ஏன் குதிக்கிறான்? ஏன் நடக்கிறான்? ஏன் தெரியுமா? முடவனாய் இருந்த கால்களிலே ரத்தம் ஓட்டம் ஓடுகிறது. ஐயோ என் கால் வேலை செய்து, ரத்தம் வேலை செய்து, நரம்பு வேலை செய்து, நடக்க முடியுது. Got excited. எவ்வளவு பரவசம் பாருங்க. 10,000 ரூபாய் கொடுக்காத சந்தோஷம் அவன் காலில் வருகுது. கோடி ரூபாய் கொடுக்காத சந்தோஷம், 100 கிலோ தங்கம் கொடுத்தா கூட வராத சந்தோஷம் அவன் கால்களிலே வருகிறது. Is receiving the joy by walking. நடக்கிறதன் மூலமாக அவன் பரவசமான தேவனுடைய மகிழ்ச்சியை நடந்து பெற்றுக்கொண்டான். Hallelujah. Hallelujah. Verse 10 it says, 10ஆம் வசனத்துல பாருங்க, ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸ் இங்க சர்ச்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். Then they knew it was which the man who sat and asked alms at the beautiful of the gate. They were filled with wonder and amazement. தேவாலயத்தின் அலங்கார வாசலகண்டிலே
பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தானப்பா இவன் தானே என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹalleluya. ஹalleluya. Verse 9 says all the people saw him walking and praising the Lord. ஜனங்கள் எல்லாரும் அவன் நடக்கிறதையும் துதிக்கிறதையும் பார்த்து கண்டார்கள். கொஞ்சம் பேர் பார்த்தாங்கன்னு போடல, ஒரு கூட்ட ஜனங்க பார்த்தாங்கன்னு போடல, எல்லோரும் பார்த்தார்கள் அவன் நடக்கிறது. Hallelujah. Hallelujah. The time has come. All the city people are going to watch the miracle what God is going to do through you, through your family, through your church, through your pastor. All the people will see it. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சபைக்கும் உங்களுடைய உறவினருக்கும் தேவன் செய்கிற காலம் அந்த அற்புதம் ஒன்று வரப்போகிறது. அன்னைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. ரெண்டு வார்த்தை, wonder, amazement. அற்புதம், அதிசயம். Wonder, amazement. அற்புதம், அதிசயம். நீங்க நடந்தா அற்புதம், நீங்க பார்த்தா அதிசயம், நீங்க பேசுனீங்கன்னா அதிசயம். கர்த்தர் இந்த 10வது மாதத்துல God is doing something new in this 10th month through you. It will be a wonder, it will be an amazement. 10வது இந்த மாதத்துல தேவன் உங்களுக்குள்ளே உங்கள் மூலமாக அற்புதமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை, ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை செய்கிறார். Hallelujah. Hallelujah. இந்த பிரமிப்பும், this wonder and amazement, how it came? எப்படி இந்த அற்புதம் அதிசயம் இந்த பிரமிப்பு வந்ததுங்க? Through it silver and gold it came. வெள்ளி பொன்னு மூலமா வந்ததா? Through it came through somebody's prayer. அல்லது ஒருத்தருடைய ஜெபத்தினால வந்ததா? It came through because of Peter and John. They mentioned the name of Jesus. யார் மூலமா வரல, இயேசுவின் நாமம் சொன்னாங்க பாருங்க. They mentioned the name of Jesus. நாமத்தை சொன்னாங்க. பெரியவருடைய நாமத்தை சொன்ன பொழுது நடக்க முடியாத காரியம் சத்தியமாகும், வேலை செய்யாத காரியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். The name of Jesus. இயேசுவின் நாமம் does only impossible things. கவனிங்க, அந்த இயேசுவின் நாமம் தான் முடியாதது, நடக்காதது, கிடைக்காதது, ஆகாதவைகள் எல்லாம் செய்யும். I'll wrap up with a conclusion. நான் ஒரு முடிவு, ஒரு சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். இப்போ முடவன் என்று ஆரம்பித்த கதை, இவன் நடந்தான், குதித்தான், பாடினான், இவனுடைய எல்லா காரியமும் ஆச்சரியம் 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 என்று மாறிவிட்டது. ஹலோ ஹலோ, அவன் வெளியே தான் இருந்தான், அவனுக்கே இவ்வளவு பெரிய அற்புதம் தான் உள்ள இருக்க உங்களுக்கு. நீங்க முடிவு பண்ணீங்க, எல்லாரும் உங்களுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு நீங்க முடிவு பண்ணீங்க. For the lame who sat outside, வெளியில இருக்கிற ஒரு சப்பானிக்கு இந்த கதைனா, if he has received this kind of a miracle, இவ்வளவு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருப்பேனானால், wonder and amazement, ஏதோ அதிசயமாக அற்புதமாக பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை, what about the people who are sitting inside the church? சபைக்குள்ள தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களுடைய கதை என்ன? உங்களுடைய வாழ்க்கை இரட்டத்தனையான கனமாய், இரட்டத்தனையான ஆச்சரியமாய், இரட்டத்தனையான அற்புதமாய் அது மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. விசுவாசமா கையை தட்டுங்க, விசுவாசமா சிரித்து கொண்டாடுங்க. ஏற்கனவே நடந்த மாதிரி. In some churches they think faith is going to demonstrate. கவனிங்க, சில பேருடைய சபையில வந்து விசுவாசம் நடைமுறைப்படுத்தப்படுது, கிரியையில நடக்கிறது. Faith will not do in future. விசுவாசமானது சும்மா ஏதோ ஒரு மாய காரியத்தை செய்யாது. It will not do in future. ஏதோ எதிர்காலத்தையும் செய்யாது. Faith is doing now. ஆனா விசுவாசம் என்பது இப்போதுதான் செய்யும். He is doing now. எதிர்காலத்துல இல்ல, நாளைக்கு அல்ல, இப்போது செய்யும். Now faith is the substance of things so far. Hallelujah. So now இப்போது செய்யும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தொட்ட மாத்திரத்திலே அவன் பலன் அடைந்தான். காரணம், அவன் தொட்ட உடனே அவன் பலன் அடைந்தான் என்று. Faith. விசுவாசம். என்னத்தை தொட்டு ஜெபிக்க போறீங்க? What are you going to pray for? எதற்காக என்ன வெச்சு நீ ஜெபம் பண்ண போறீங்க? Hallelujah. Hallelujah. உங்க தலை மேலே கை வச்சு ஜெபிக்க போறீங்க. ஜாதிகளுக்கும் தேசங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் என்னை மகிமையின் பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும்.
Lord, I pray today, ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா, use me for your glory. என்னை உம்முடைய நாம மகிமைக்காக Let பயன்படுத்தும். not my mind be upon the little things. ஆண்டவரே என்னுடைய மனது ஆனது புதுப்பிக்கப்படட்டும். என்னத்தை உண்போம், என்னத்தை சாப்பிடுவோம், எங்கே படுப்போம், எங்கே தூங்குவோம், என்ன வீடு, என்ன காரு, என்ன வேலை, என்ன சம்பளம். நோ, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. Jesus never had a house. இயேசு கிறிஸ்துவுக்கு தூங்குவதற்கு ஒரு வீடு இல்ல. The Son of God didn't have a house. தேவனுடைய குமாரனுக்கு வீடு இல்ல. But you and I, ஆனா உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு அழகான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். நல்ல அடமையான வீடு இடத்தை கொடுத்திருக்கார். He paid a price for you and me. அவர் உங்களுடைய ரட்சிப்புக்காக காரியத்துக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். That you will not be a stagnated person. கவனிங்க, நீங்கள் தேங்கி இருக்கிற இடத்திலேயே நிற்கிற நபராக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடம் இது. I learned a lesson from this chapter. இந்த சபையிலிருந்து தான், இந்த அதிகாரத்திலிருந்து தான் நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். If I will take the problem and keep it, இந்த பிரச்சனையை எடுத்து நானே வைத்துக் கொண்டிருப்பேன், ஆனால் I will be a lame person. நிச்சயமாக நான் சப்பானியா தான் இருந்து கொண்டிருப்பேன். But if I'll keep the problem away, ஆனா இந்த பிரச்சனையை நான் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பேன், ஆனால் I can walk, நான் எழுந்து நடக்க முடியும், I can jump, நான் குதிக்க முடியும், I can praise நான் God. கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிக்க முடியும். Because of my life is a testimony, people will see how God can do miracles through me. காரணம் என் வாழ்க்கையினுடைய சாட்சியின் மூலமாக ஜனங்கள் எல்லாரும் தேவன் என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்று பார்ப்பார்கள். நீ வருத்தப்பட்ட இடத்திலே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, உடைஞ்ச இடத்திலே உடைஞ்சிக்கிட்டு இருக்க, புலம்பல இடத்திலே புலம்பிக்கிட்டு இருக்க, அந்த இடத்தை விட்டு எழுந்து வா. அந்த இடத்தை விட்டு எழுந்து வா. Come out of the place of misery. நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற சொகுசான இடத்தை விட்டு வெளியே வாங்க. There is so much of blessing for you. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. So much of blessing. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. இல்ல, அந்த இடத்தை விட்டு எழுந்து வா. Come out of that place. நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வாங்க. You have a value. You have a value. உங்களுக்கு நிறைய மதிப்புகள் இருக்கிறது. ஃபெயில் ஆயிட்டேன், இதே பாடத்துல ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன். I'm getting fail marks the same subject. Why? தோத்துட்டேன் இருக்கிற பாடத்திலே தோத்துட்டேன். ஏன்? You will do better. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீங்க இதை விட சிறப்பா செய்வீங்க. You will do better. நீங்க இதை விட சிறந்து விளங்குவீங்க. You will do better. நீங்க இதை விட பெஸ்டா You will do better. சிறந்தா செய்வீங்க. My dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, if you are lame in some area of your life, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியிலே சப்பானியை போல நடக்க முடியாத ஒரு காரியத்தில் இருப்பீர்களானால், you don't need Peter and John. உங்களுக்கு பேதுரு யோவான்லாம் தேவை கிடையாது. இயேசுவே வருவார். இயேசு உங்களுக்கு போதுமானவரா இருக்கிறார். முடவனுக்கு பேதுரும் யோவானும் வந்தாங்க, ஆனா உனக்கும் எனக்கும் இயேசுவே வருவார். ஆமென். The Son of God himself will come. தேவனுடைய குமாரனே உங்களுக்கும் எனக்கும் வந்துடுவார். அவர் தொட்டு ஜெபித்து எழுப்பி இதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் பார்த்தால் போதும், அவர் நடந்தால் போதும். Hallelujah. Hallelujah. One look of Jesus made Peter wept bitterly. Denying Peter wept bitterly because Jesus saw one look. கவனிங்க, ஏன் பேதுரு இயேசுவை பார்த்து அந்த கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டுமே என்று மன கசந்து அழுதான் தெரியுங்களா? ஒரே ஒரு பார்வையை பேதுருவை பார்த்தாரு. ஒரு பார்வையில் உன்னை மாற்றவும் முடியும், உன்னை உருவாக்கவும் முடியும். One look. ஒரே ஒரு பார்வை பேதுருவை இயேசு பார்த்தான்னு இருக்குது. Hallelujah. பார்த்த பார்வையில இவன் மனம் கசந்து, ஐயோ ஆண்டவரே நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி எடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா? என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை ரசிக்க யாரும் இல்லை, எனக்கு அன்பு செலுத்த இல்லை. நீ பிறந்திருந்து தாயின் கருவில் ஒரு சின்ன சிசுவா நீ உருவாகிறதுக்கு முன்பதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா.
அப்படியே எழுந்து ஜெபிக்க போகிறோம். அப்படியே எழுந்து ஜெபிக்க போகிறோம். Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோகத்தின் பிதாவே, Lord, I pray today இன்றைக்கு ஜெபிக்கிறேன் that everybody who are watching this message on YouTube, இந்த செய்தியை யூடியூப் மூலமாக பார்த்து that their கொண்டிருக்கிறவர்கள் lives will not be the same, அவருடைய வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்க கூடாது. that their scales of their eyes will fall, அவங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழட்டும். that they will know, they will discover the new in them, அவர்களுக்குள்ளாக ஒரு புதிதான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் they கொள்ளட்டும். will find their purpose. அவர்கள் கண்டு அவர்கள் போகட்டும். Oh, they will find their purpose. ஆண்டவரே அவர்களுடைய முன்னேற்றத்தில் காணட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண போறோம். கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட முடவர்களை போல ஆகாதபடிக்கு, சூழ்நிலை வராதபடிக்கு என் தேவன் தடை பண்ணி உங்களை எழுந்து நடக்க பண்ணனால நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். The Lord has given not the chance to the devil to make you lame. கர்த்தர் உங்களை மறுபடியுமாக எழும்ப, மறுபடியுமாக உங்களை bless பண்ண, ஆசீர்வதிக்க கொடுத்திருக்கிறார் வாய்ப்பு. God never allowed the devil to make you lame. உங்களை வந்து சாத்தான் உங்களை சப்பானியாக வைக்கும்படிக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. God never permitted it. God never permitted it. தேவன் அவனை அப்படியாக செய்ய அனுமதிக்கவில்லை. Because the power of God is holding on. காரணம் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல இருக்கிறது. The power of God is holding on to you. தேவனுடைய வல்லமை உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய கால்களிலும் தேவ வல்லமை, ஒவ்வொருடைய கரங்களிலும் தேவ வல்லமை, ஒவ்வொருடைய தலை மேல தேவ வல்லமை, ஒவ்வொருடைய இருதய மேல தேவ வல்லமை, ஒவ்வொருடைய சரீர பாகங்களை தேவனுடைய அக்கினி நிரப்புவதாக, நிரப்புவதாக. Fire of God's presence. தேவனுடைய அக்கினி உங்கள் மேல பாயட்டும். I pray that your legs will strengthen. அவங்களுடைய நரம்புகள் எலும்புகள் பலப்படட்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் Watch me. கவனிக்கிறவர்கள் God will strengthen your body. தேவன் உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துவார். You are coming out of that place of stagnation. நீங்கள் துக்கம் துயரம் என்ற இடத்துல இருந்து வெளியே வருவீர்கள். Hallelujah. 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 நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினபடியால், for God has delivered you. தேவன் உங்களை விடுதலையாக்கினபடியால் நீங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை Can ஆராதியுங்கள். you give a hand to the Lord and praise the Lord? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, 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 துதிங்க. இரண்டு கரங்களை நல்லா தட்டி. Hallelujah. 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 Your children will not be lame. Your children will not be lame. உங்களுடைய பிள்ளைகள் சப்பானிகளா இருக்க மாட்டார்கள். Your parents will not be lame. பிள்ளைகள் இப்படியாக சப்பானிகளா இருக்க மாட்டார்கள். Lameness in their mind. சப்பானி என்பது ஒன்று மனதில் இருக்கிறது. Lameness in their prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மூலமாக. Lameness in their spiritual walk with the Lord. தேவனோடு கூட வாழ்கிறவங்களுடைய ஆவிக்குரிய முடவத்தனம். Peter said. பேதுரு சொன்னார். Peter said. பேதுரு சொன்னார். Rise up and walk. எழுந்து நட. Rise up and walk. எழுந்து நட. Daughter of Zion, arise from the dust. சியோன் குமாரத்தியே உன் தூளை விட்டு சாம்பலை விட்டு எழுந்து. Arise from your dust. எழுந்து. Why are you in Ziklag? Why are you in Ziklag? ஏன் நீ இப்படியாக சிக்லாக்ல இருக்கிற? Arise and go to எழுந்து Bethel. நட. Arise and go to Bethel. எழுந்து போய் பெத்தேலுக்கு செல். Arise and go to Bethel. எழுந்து பெத்தேலுக்கு செல். God is calling you to a place of blessing. தேவன் ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு உங்களை அழைக்கிறார். Your blessing is on your way. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Raise your hands and receive the blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை Raise பெற்றுக்கொள்ளுங்கள். your hands and receive the blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே I bless every family. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். Thank you Lord for blessing them. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி. Thank you Lord for bringing us together. ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி சேர்த்துவதற்காக நன்றி. Bless our dear mother sister Padma Mudaliar. ஆண்டவரே எங்களுடைய அம்மா சகோதரி மற்ற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. As she is preaching right now, Father. ஆண்டவரே இப்பொழுது அவங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Use her mightily. வல்லமையாக அவளை பயன்படுத்துங்க. Anoint her mightily. அபிஷேகத்தால் வல்லமையாக நிரப்புங்க. Strengthen her body, Holy அவருடைய Spirit. சரீரத்தை பலப்படுத்தும் ஆவியை பலப்படுத்துவீராக. As a church we say, சபையாக நாம் அனைவரும் சொல்வோம். all
glory to you. எல்லா துதி கன மகிமை உமக்கே All செலுத்துகிறோம். praises unto our எல்லா God. துதி உமக்கே செலுத்துகிறோம். All matchless and praises to you. எல்லா விதமான மகிமை சாட்சி உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen.